அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, நிறைவா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மக்களே, உங்களை சந்திப்பதில் ஒவ்வொரு நாளும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இறைவன் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கும்படி வைக்கிறாரே, அதற்கு நன்றி. இறை வார்த்தை உங்களை கேட்கும்படி வைக்கிறாரே, அதற்கு நன்றி. யோவான் சொல்லியது போல் நாம் இறைவனோடு ஒன்றித்திருந்தால் நாம் நிறைவாக இருப்போம், எந்நிலையிலும் நிறைவாக இருப்போம் என்று அவர் சொல்கிறார். அந்த நிறைவை கண்டுதான் நாம் வாழ்கிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 7-10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறிதவர செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுவோர் நேர்மையாளராய் இருக்கின்றனர். பாவம் செய்து வருகிறவர் அழகை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருந்தால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்று அழகின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம், அன்பு செய்கிறோம், ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிறோம். நம் சகோதரிகளை வெறுப்பதில்லை. அவர்கள் என்ன குற்றங்குறையில் செய்திருந்தால் அதை மன்னித்து அவர்களை உடனுக்குடன் கண்டித்து அவர்களோடு சேர்ந்து கொள்கிறோம். எல்லா நிலையிலும் அவர்களிடம் பங்கு பெறுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அந்த கடவுளை சார்ந்தவர்கள் நேர்மையாக இருப்பவர்கள் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யாரும் உங்களை நெறிதவர செய்ய விடாதீர்கள். ஏனென்றால் நாம் ஒன்று வைத்திருப்போம், இறை சித்தத்தின்படி நடந்து கொண்டிருப்போம். அது அவர்கள் கண்களுக்கு அதை மாற்றி அமைக்கும்படி அவர்கள் பேசுவார்கள் நம்மிடம். ஏனென்றால் அப்படி பேசும்போது தான் அப்போ நம்ம இவ்வளவு நாள் இருந்தது தவறோ, அப்போ நமக்கு அதான் நல்லது நடக்கலையோ அப்படின்னு நம்ம நினைக்க சொல்லும்படி அவர்கள் பேசுவார்கள். அந்த வார்த்தையால் நம்மளை பேசி மனமாற்றத்திற்கு அழைப்பார்கள். ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பேச வரும்போதே அந்த இடத்தை விட்டு நாம் நகன்று விடுவோம். இல்லை என்றால் தக்க பதிலை கொடுத்து விட்டு நாம் நகர்ந்து விடுவோம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஏனென்றால் அழகை யாரை ஏமாற்றியது? ஏவாளை ஏமாற்றியது. ஏவாளை ஏமாற்றியதில் தான் பாவம் உள்ளே நுழைந்தது. அந்த பாவத்தின் மொத்த சம்பளம்தான் இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். எப்படி என்றால் அந்த பாவத்தை எடுத்து அனைத்தையும் விடுதலை கொடுப்பதற்காக. ஆதாம் செய்த பாவத்தின் வழியாக இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக இயேசுவை பெற்றெடுத்தார் அன்னை மரியாள், இல்லையா? அப்ப இந்த இறை வார்த்தையின்படி நாம் பாவம் செய்யாமல் நாம் இறைவனிடம் இருந்தவர்கள், இறைவனோடு ஒன்றித்திருப்பவர்கள் என்று நாம் மெய்ப்பிப்பதற்கு என்ன வேண்டும்? சாட்சிகள் வேண்டாம். நம் மனச்சாட்சியே நமக்கு போதும். அதுவே நம்மை உறுத்துமே. நாம் செய்வது தவறு இல்லை என்று எடுத்து கூறும் அது. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இவ்வுலகை சார்ந்தவர்கள் இறைவனோடு நாம் சேர்ந்து இருக்கும்போது கடவுளிடம் அன்பு கொண்டிருப்பது போல், கடவுள் நம்மிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நாம் நம் சகோதரர்களிடமும் உற்றார் உறவினரிடமும் பெற்றோர்களிடமும் நாம் அன்போடு இருக்கிறோமா? இல்லை நாம் செய்வதுதான் சரி என்று அதிலே வாதாடி கொண்டு நிற்கிறோமா? கீழ்ப்படிதல் வேண்டும். முதலில் விட்டு கொடுக்கிற தன்மை வேண்டும், பிரஸ்நேகம் வேண்டும். இப்படி இருந்தால்தான் நாம் நிறைவாக இருக்க முடியும். அந்த நிறைவைத்தான் இறைவன் தேடுகிறார். இந்த வரத்தை கேட்டு ஒரு விசை மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எதை செய்தாலும் என்ன செய்தாலும் உம்முடைய திட்டப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர் ஆண்டவரே. அதன்படியே நாங்கள் செயல்படும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன செய்தாலும் உம்முடைய திட்டம் அதில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அதில் பூர்ணமாக தெரிய வேண்டும் ஆண்டவரே. அதன்படி செய்யும்போது நாங்கள் ஒரு நிறைவடைவோம். அந்த நிறைவு எங்களை ஒரு ஆற்றுப்படுத்தும். அந்த ஆற்றுப்படுத்தல் மூலமாக நாங்கள் பிறர் ஸ்நேகத்தோடும் பிறர்க்கு உதவி செய்வதில் நிறைவுள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.